தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். தமிழ்நாட்டில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்து கொண்டோமேனால் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பார்த்தோமேனால் அதிதீவிர மேக வெடிப்பினால் 40 சென்டிமீட்டர் மழை கடந்த 10 மணி நேரத்தில் மட்டுமே பெய்திருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்களிலுமே நேற்றைய தினம் மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை முழுவதுமே மழைநீர் சூழ்ந்த ஒரு காட்சிகளைத்தான் பார்த்தோம். அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் இதுபோன்ற ஒரு பெருமழையை இப்பொழுதுதான் சந்திக்கிறது. கடந்த ஒரு சில நாட்களில் பார்த்தோமேனால் இது ஒரு பெருமழையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 10 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருந்தது. நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையமானது பார்த்தோமேனால் திருவாரூர், நாகப்பட்டினம், அதே போன்று ராமநாதபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் ஆனது கொடுத்திருந்தது. அதே போன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தோமேனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே போன்று ராமநாதபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு பார்த்தோமேனால் ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பார்த்தோமேனால் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என சொல்லி தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையமானது இந்த எச்சரிக்கைகளை தற்பொழுது கொடுத்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 23ஆம் தேதி பார்த்தோமேனால் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் பார்த்தோமேனால் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதைத் தொடர்ந்து புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகத்திற்கு பார்த்தோமேனால் கனமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எந்த பகுதிகளில் கரையை கடக்கும் என இன்னும் முழுமையான விவரமானது வெளிவரவில்லை. ஏனென்று சொன்னால் காற்றின் வேகத்தை பொறுத்து அது தற்பொழுது நகர்ந்து வருகிறது. இது புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கரையை கடக்கலாம், அல்லது டெல்டா பகுதிகளில் கரையை கடக்கலாம், அல்லது சென்னை, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரையை கடக்கலாம். இது காற்றின் வேக மற்றும் திசை மாறுபாட்டை பொறுத்து கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரக்கூடிய 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்திற்கு அதி கனமழைக்கான அந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுப்பதற்கு பேரிடர் மற்றும் மேலாண்மை துறையானது தற்பொழுது எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பார்த்தோமேனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தோமேனால் அதி கனமழையானது பெய்தது. அதே போன்று திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று நள்ளிரவு முதல் இடி மண்ணலுடன் அந்த மழையானது பெய்தது. காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது நேற்றைய தினம் கொட்டி தீர்த்தது. அதே போன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலுமே கூட விடிய அந்த பரவலாக கனமழையானது பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், அதே போன்று கோடியக்கரை, வாய்மேடு, காரியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நன்னிலம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, குடவாசல் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் ஒரு பெருமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யலாம் என்பதனால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை தலைமை ஆசிரியர்களை விடுமுறை குறித்த அந்த உத்தரவை பிறப்பித்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நாளையை பொறுத்தவரை மழையின் எச்சரிக்கையை பொறுத்து விடுமுறை அளிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பார்த்தோமெனால் தரைக்காற்று 35 கிலோமீட்டரிலிருந்து 45 கிலோமீட்டர் வரை வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 23, 24, 25, 26 இந்த 4 தினங்களுக்குமே பார்த்தோம்னால் தரைக்காற்று அதிகமாக வீசக்கூடும். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். குறிப்பாக ராமநாதபுரம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் முழுமையாக கடலுக்கு செல்வதை தவிர்த்துவிட வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களை தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.